கூட்டத்தின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்குள்ள செய்திக்கான தலைப்பு என் உத்தமி. என் உத்தமி, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. இந்த வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசியுங்கள். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கண்ணீருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. பிரியமானவர்களே, அருமையான பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் தன்னுடைய கடைசி நாட்களிலே அநேகரிடத்திலே கேட்ட ஒரு கேள்வி, என் உத்தமியோ ஒருத்தியே என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த ஸ்தானத்துக்கு நீ வருவாயா? எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, என் உத்தமி என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு நாம் வருவோமா? அதிகாலை வேளையிலே கர்த்தர் என்னை பாரப்படுத்தி என்னை நெருக்க ஆரம்பித்தார். இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே கர்த்தர் உத்தம ஆசீர்வாதங்களோடு நம்மை சந்திக்க கடந்து வந்தார். 21ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் உத்தம ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உத்தம மார்க்கத்தார் கர்த்தருக்கு பிரியமானவர். அவர்கள் யார்? கிறிஸ்தவ மார்க்கத்தார் என்றல்ல, அவர்கள் உத்தம மார்க்கத்தார். உத்தம மார்க்கத்தார் கர்த்தருக்கு பிரியமானவர். பிரியமானவர்களே, ஒரு உத்தமமான ஜீவியம் நமக்கு வேண்டும். உத்தம ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய ஜீவியம் முழுவதும் கர்த்தருக்கு உத்தமம் என்று வர வேண்டும். இந்த உத்தமம் என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்திலே பல சொற்களை எழுதியிருக்கிறார்கள். ஹோலி, முழுமை, அப்ரைட், செம்மை, நேர்மை, பல சொற்கள் இந்த உத்தமம் என்பதற்கு ஆங்கிலத்திலே உபயோகப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு கர்த்தருக்கு முன்பாக உத்தமமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நாம் உத்தமமாக வாழ்ந்தால்தான் அவர் நம்மை பார்த்து உத்தமியே என்று சொல்ல முடியும். உத்தமியே என்று சொல்ல முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உத்தமர்களுக்கு, இந்த உத்தமிக்கு தான் கர்த்தர் உத்தம இடத்தை தருகிறார். உத்தமமான இடம் கர்த்தர் யாருக்கு தருகிறார்? உத்தமர்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய குமாரனுக்கும் குமாரத்திகளுக்கும் இடையே உத்தமமான இடத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். யாருக்கு கொடுப்பேன்? இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலே அந்நியன் என்று, அங்கவீனன் உள்ளவன் என்று, அன்னகன் என்று, தேவாலயத்துக்குள்ளே தேவ சமூகத்திலே போகக்கூடாதபடிக்கு தேவ சமூகத்துக்கு புறக்கணிக்கப்பட்டவர்கள் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நாம் அந்நியர்கள், நாம் தேவ சமூகத்துக்குள்ளே போகக்கூடாது. அன்னகர்கள் தேவ சமூகத்துக்குள்ளே போகக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் குறைவுள்ளவர்கள், அங்கவீனம் உள்ளவர்கள். இப்படியெல்லாம் தேவ சமூகத்துக்குள்ளே போகக்கூடாது என்று தடைப்பட்டவர்களுக்குள்ளே
புறஜாதியாருக்குள்ளே, அந்நியர்களுக்குள்ளே, தேவ சமூகத்தினின்று நீக்கப்பட்டவர்களுக்குள்ளே யார் கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு குமாரனுக்கும் குமாரத்திகளுக்கும் மத்தியிலே, அதாவது இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலே அவரை உத்தமமாய் பின்பற்றினவர்களுக்கு உத்தமமான இடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உத்தமமான இடத்தை கர்த்தர் தருகிறார். சாதாரண ஒரு இடம் அல்ல. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு உத்தம இடத்தை கொடுக்கிறார். நோவாவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், அவனுடைய நாட்களில் இருந்தவர்களிலே அவன் உண்மையும் உத்தமனுமாய் இருந்தான். நோவாவை குறித்து ஒரு சாட்சி வருகிறது பாருங்கள். அவன் உத்தமனாய் இருந்தான். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லுவார், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. யோபுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், அவன் உத்தமன். தேவன் சாட்சி கொடுக்கிறார், அவன் உத்தமன். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனம் கூட வாசியுங்கள். யோபு 27ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக. என் ஆவி பிரியமட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் ஆவி விரியும், என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், என் ஆவி விரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். அவர்களை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், என் உத்தமியோ ஒருத்தியே. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், உத்தம மார்க்கத்தை உத்தமன். என் உத்தமியோ ஒருத்தியே. என் உத்தமத்தை விட்டு நான் ஒருபோதும் என்னை விலக்க மாட்டேன். பிரியமானவர்களே, உத்தம ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாகிய நாம் எப்படி நம்முடைய உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? முதலாவது வாசியுங்கள், எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனம். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசியனான எப்புனையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. அங்கே சொல்லுகிறார் 2 காரியங்களை. காலேபும் யோசுவாவும் என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள். அவர்கள் 2 பேரை தவிர மற்றவர்கள் என்னை உத்தமமாக பின்பற்றவில்லை. எல்லாரும் பின்பற்றினார்கள். எல்லாரும் எகிப்தை விட்டார்கள். எல்லாரும் செங்கடலை கடந்தார்கள். மேக சம்பத்தினால் அக்னி சம்பத்தினாலும் நடத்தப்பட்டார்கள். மன்னா புசித்தார்கள். கண்மலையின் தண்ணீரினாலே தாகம் தீர்த்தார்கள். ஆனால் எல்லாரும் அவரை உத்தமமாக பின்பற்றினார்கள் என்று சொல்லவில்லை. அங்க 2 பேரை பற்றி குறிப்பாய் சொல்லுகிறார், அவர்கள் என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள், மற்றவர்களும் பின்பற்றினார்கள். அதே வசனத்தில் சொல்லுகிறார், 2 பேரை தவிர மற்றவர்கள் என்னை உத்தமமாக பின்பற்றவில்லை. ரட்சிக்கப்பட்டு 5 ஆண்டு ஆகிவிட்டது, ரட்சிக்கப்பட்டு 10 ஆண்டு ஆகிறது, ரட்சிக்கப்பட்டு 15 ஆண்டு ஆகிவிட்டது, ரட்சிக்கப்பட்டு 3 ஆண்டு ஆகியிருக்கிறது. கர்த்தரை பின்பற்றுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்ம மத்தியிலே எழுந்தருளி கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமாக நம்மை பற்றி சொல்லுவாரானால் என்ன சொல்லுவார்? இன்னான் என்னை உத்தமமாய் பின்பற்றினது போல, மகனே மகளே, 15 ஆண்டுகளாக நீ என்னை பின்பற்றுகிறாய், 10 ஆண்டுகளாக நீ என்னை பின்பற்றுகிறாய், 20 ஆண்டுகளாக என்னை பின்பற்றுகிறாய், ஆனால் உத்தமமாக பின்பற்றவில்லையே. கடந்த ஆண்டு முழுவதும் அவரை பின்பற்றினீர்கள். உத்தமமாக நான் கர்த்தரை பின்பற்றினேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் சொன்னதல்ல, யோசுவா சொல்லு, காலேப் சொல்லுவான், நான் அவரை உத்தமமாக பின்பற்றினேன். எனக்கு மலை நாட்டை தாரு, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை தாரு, அவரை நான் உத்தமமாய் பின்பற்றினேன். யோசுவாட்ட சொல்லுவான், யோசுவாவே நான் அவரை உத்தமமாய் பின்பற்றினேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் நினைக்கிற வாசியுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடுங்கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும், எப்புனையின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிக்கவில்லை, நீங்கள் முறுமுறுத்தீர்கள், உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய கூடாரங்களில் இருந்து எனக்கு விரோதமாய் பேசினீர்கள். கர்த்தர் இப்படி செய்வாரா? அங்கே ராட்சதர் இருக்கிறார்களே, அங்கே யுத்த சன்னத்தரான புருஷர் இருக்கிறார்கள், அவளுக்கு முன்பாக எல்லாம் நம்ம வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோமே.
இன்றைக்கு அநேகர் எப்போது பேசினாலும் அவருடைய வாயிலே எதிர்மறையான வார்த்தைகள். எப்படி கிடைக்கும்? எப்படி செய்வாரு? ஏன் செய்யல? அது நடக்குமா? பிரியமானவர்களே, உங்களுடைய கூடாரங்களிலே நீங்கள் பேசினீர்கள், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் பேசினீர்கள். கர்த்தருடைய மனம் வேதனைப்பட்டது. என் பிள்ளை என்னை பின்பற்றுகிறார், உத்தமமாய் பின்பற்றவில்லையே. அங்கே பெரிய கோட்டை இருக்கிறது, எப்படி கோட்டையை தாண்ட முடியும்? அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்பாக நம்ம வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோமே, எப்படி நம்மால ஜெயிக்க முடியும்? அவர்களெல்லாம் யுத்த சன்னத்தரான மனுஷர்கள், நம்ம எல்லாம் அடிமைகளா இருந்த, நமக்கு எந்த மிலிட்டரி ட்ரைனிங்கும் கிடையாது. எப்படி அவர்களை ஜெயிக்க முடியும்? அவர்களிடத்துல படைபலம் இருக்கிறது, பீரங்கிகள் இருக்கிறது. நம்ம எப்படி அவர்களுக்கு விரோதமாக போட்டி போட முடியும்? யானைப்படை, குதிரைப்படை வைத்திருக்கிறார்கள், நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்களே. ஒரு நெருக்கம் வருகிறது மகளே, மகனே, ஒரு நெருக்கம் வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காரியத்தில் நீ என்னை விசுவாசியாமற் போனாயே. பிள்ளை வியாதியில கஷ்டப்படுகிறது, இந்த காரியத்தில் நீ விசுவாசியாமற் போனாயே. ஒரு பண கஷ்டம் வருகிறது, இந்த காரியத்தில் நீ விசுவாசியாமற் போனாயே. எவ்வளவு நன்மைகளை உனக்கு செய்திருக்கிற. மேக ஸ்தம்பத்தில், அக்கினி ஸ்தம்பத்தில் அவனை நடத்தி கொண்டு வந்தேனே. எரிகோ பட்டணத்தை உனக்கு கொடுத்தேனே. இந்த ஆய்க்கு முன்பாக நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? இந்த காரியத்தில் நீ விசுவாசியாமற் போனாயே. செங்கடல் உனக்கு முன்பாக பிளந்ததே. ஒரு நதிக்கு முன்பாக நின்று தயங்குகிறாயே. கடலே உனக்கு முன்பாக பிளந்தது, ஒரு நதி மாத்திரம். அப்ப உத்தமமாய் பின்பற்றுகிறது என்றால் என்ன? எந்த சூழ்நிலையானாலும் சரி, எந்த நெருக்கமானாலும் சரி, அவருடைய அன்பை விட்டு பிரிக்க கூட பின்பற்றுகிறதுல ஒரு உத்தமம். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவரை விசுவாசித்து எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார், அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். ஒரே நம்பிக்கையாய், ஒரே சீராய் பின்பற்ற வேண்டும். பவுல் சொல்லுவார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். அநேகர் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள். பவுலை பின்பற்ற வேண்டுமா என்று கேட்பார்கள். பவுல் தன்னை பின்பற்ற சொல்லவில்லை, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள், என்னை காப்பி பண்ணுங்க. நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்? அடியிலும் காவலிலும் பசியிலும் பட்டினியிலும் உபவாசத்திலும் கப்பர் சேதத்திலும் நிந்தையிலும் அவமானத்திலும் நற்கீர்த்தியிலும் துர்க்கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் எத்தன் எனப்பட்டாலும் நிஜஸ்தனாகவும் அறியப்படாதவன் எனப்பட்டாலும் எல்லாராலும் அறியப்பட்டவனாக எப்படி நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன்? பசியானாலும் பட்டினியானாலும் லாபமானாலும் நஷ்டமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நான் கர்த்தரை எப்படி பின்பற்றுகிறேன்? நான் கர்த்தரை பின்பற்றுகிறது போல நீங்களும் பின்பற்றுங்க. என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் இப்படி பின்பற்றுகிறேன், அதே போல நீங்கள் கர்த்தரை பின்பற்று. பிரியமானவர்களை, இந்த ஆண்டு முழுவதும், வருகிற ஜீவ காலம் முழுவதும் நம்முடைய சபை விசுவாசிகள் உத்தமர்கள் என்று விளங்க பண்ண வேண்டும். உன்னை உத்தமன் என்று நீ விளங்கப்பட, உன்னை நீ உத்தமன் என்று விளங்கப்பட. எதிலே உத்தமம்? அவரை பின்பற்றுகிறதிலே உத்தமம். இரண்டாவதாக பார்க்கிறோம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவருடைய கிரியைகள் எல்லாம் உத்தமம். இங்க தேவனை குறித்து சொல்லி இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரரும் தேவனுடைய குமாரத்திகளுமாய் தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறோம். அவருடைய கிரியைகள் எல்லாம் உத்தமம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக உத்தமமாய் அவரை பின்பற்றுகிற நாம், நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலேயும் உத்தமமாய் இருக்க வேண்டும். நம்மிலே நியாய கேடு காணப்படக்கூடாது. நியாயத்திற்கு கேடான ஒரு காரியம் இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நியாயத்திற்கு மாறான ஒரு காரியம் நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. அவர் நீதி உள்ளவர், நியாய கேடு அவரிடத்திலே காணப்படவில்லை. அவருடைய கிரியைகள் எல்லாம் உத்தமம். அருமையான சகோதரனே, சகோதரி, உங்களுடைய கிரியைகள் எல்லாம் உத்தமம் என்று வருமா? நீங்க எழுதுற லெட்டர்ஸ் கர்த்தருக்கு முன்பாக உத்தமம் என்று வருமா? நீங்கள் வாங்குகிறது, விற்கிறது, நீங்கள் பேசுகிறது, வீட்டிலே உட்கார்ந்து ஒருவரோடு ஒருவர் பேசுகிறீர்கள், கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய கிரியைகள் உத்தமம் என்று வரும். நம்முடைய கிரியைகளை அவர் திராசில வைத்து நிறுத்து பார்க்கிறார். பெல்சாசாரை குறித்து தானியேலிலே வாசிக்கிறோம்.
நீ திராசில வைத்து நெருக்கப்பட்டு குறைவுள்ளவன் என்று காணப்பட்டாய். இன்றைக்கு என்னுடைய கிரியைகளை, உங்களுடைய கிரியைகளை கர்த்தர் திராசில வைத்து நிறுத்து பார்ப்பாரே ஆனால் அவருடைய திராசு பிசிக்கல் பேலன்ஸ், கெமிக்கல் பேலன்ஸ், எல்லா பேலன்ஸையும் விட சென்சிட்டிவ் பேலன்ஸ். குறைவு என்றால் குறைவுதான். அது 1 கிராம் ஆனாலும் சரி, 1 மில்லி கிராம் ஆனாலும் சரி, 0.001 மில்லி கிராம் ஆனாலும் சரி, என்ன மைக்ரோன் ஆனாலும் சரி, குறைவுனா குறைவு காட்டி. உன்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நாம் இன்னாரோடு பழகுகிறோம். ஏன் பழகுகிறோம்? இன்னாரை நம்முடைய வீட்டுக்கு கூப்பிடுகிறோம். ஏன் கூப்பிடுகிறோம்? இன்னாருக்கு விருந்து வைக்கிறோம். ஏன் விருந்து வைக்கிறோம்? யாரை விருந்துக்கு கூப்பிடுகிறோம்? கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார், பேலன்ஸ்ல வைக்கிறார். இன்னாரை கூப்பிட்டுருக்கான், ஏன் கூப்பிட்டான்? இன்னார் வீட்டுக்கு நீ போகிறாய், ஏன் போகிறாய்? உன் கிரியைகளை கர்த்தர் திராசில வைத்து நிறுத்து பார்க்கிறார். இன்னாரோடு பேசுகிறாய். வாலிப மகனே, இந்த வீட்டுக்கு நீ அடிக்கடி போகிறாய், ஏன் போகிறாய்? கொஞ்சம் திராசில வைத்து பார். அந்த திராசில வைத்து பார். ஏன் இதை செய்கிறாய்? அவர் உத்தமர். அவர் கிரியைகள் எல்லாம் உத்தமம். இந்த உத்தமருடைய மனைவிக்கு பேர்தான் உத்தமி. இந்த உத்தமருடைய பிள்ளைக்கு பேர்தான் உத்தமன். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள். அவர் உத்தமனாய் இருக்கிறது போல நீங்களும் உத்தமராயிருங்கள். ஹல்லேலூயா. அவர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தர் என்ன சொல்லு? நான் உத்தமன், நீங்களும் உத்தமராயிருங்கள். அவர் உத்தமருக்கு உத்தமன். தாவீது ராஜா சொல்வார், நீர் உத்தமனுக்கு உத்தமன் ஐயா. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கிரியைகள், நம்முடைய works of our hand, நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் உத்தமமாக இருக்க வேண்டும். உத்தமத்துக்கு மாறான செய்கைகள் என்றால் என்ன? உள்ளத்திலே ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே இன்னொன்றை சொல்லுவது, வெளியே இன்னொன்றை பேசுவது, மாய்மாலமாக நடிப்பது. கர்த்தர் பார்த்து உத்தமன் என்று சொல்ல முடியுமா? கர்த்தர் பார்த்து உத்தமன் என்று சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, நீ தராசில் வைத்து நெருக்கப்பட்டு குறைவுள்ளவன் என்று காணப்பட்டாய். நீ தராசில் வைத்து நெருக்கப்பட்டு குறைவுள்ளவன் என்று காணப்பட்டாய். உதாரணமாக சொல்லுகிறேன், விளங்குவதற்காக. நான் உட்கார்ந்த ஒரு சகோதரனிடத்தில் பிரதர் டெல்லை பற்றி குறை சொல்லிக்கொண்டு, பிராது சொல்லிக்கொண்டு, ரொம்ப மோசமான மனுஷன், அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அப்படியெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பேசிட்டு இருக்கும் போதே பிரதர் டெல் வந்துட்டாங்க. ஓ பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். உங்களை போல ஒரு ஆவிக்குரிய சகோதரர் கிடையாது. எவ்வளவு கர்த்தருக்காக பாடுபடுறீங்க, எவ்வளவு ஊழியம் செய்றீங்க, எப்படி இவ்வளவு பொறுப்பான பதவியில் இருந்துட்டு நீங்க choir practice வர்றீங்க, சண்டே மார்னிங் ஈவினிங் இருக்கிறீங்க, எப்படி பிரதர்? உங்களை மாதிரி முடியவே முடியாது பிரதர். கூட இருக்கிறவர் என்ன நினைப்பாரோ நினைக்க மாட்டாரோ, கர்த்தர் இகழுவார், அருவருப்பார். இவ்வளவு நேரம் நீ உட்கார்ந்து உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக, உன்னுடைய தாயின் மகனுக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருந்து விட்டு, மாய்மாலக்காரனே, மாய்மாலக்காரியே, இவ்வளவு மாய்மாலம் பண்ணுகிறாயே, பொய்யை நடப்பிக்கிற ஒன்றாகிலும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. சுத்த மாய்மாலம். உத்தமர்கள் என்னை நேசிப்பார்கள். ஒருவேளை கூட இருந்தவர் என்ன நினைப்பாரோ நினைக்கவில்லையோ, தராசிலை வைத்து நெருக்கப்பட்டு நீ குறைவுள்ளவன் என்று காணப்பட்டார். தராசில் வைத்து நெருக்கப்பட்டு நீ குறைவுள்ளவன் என்று காணப்பட்டாய். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்கள் இவர்களே, வாயில் கபடம் இல்லாதவர்கள் இவர்களே. வாயில் கபடம் என்றால் உள்ள ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே ஒன்றை பேசுவது. வாயில் கபடம் இல்லாதவர்கள் இவர்களே. யாரையா அந்த 1,44,000 பேர்? வெளிப்படுத்தினால் 14:5 எடுத்தவர்கள் வாசியுங்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள். மாசில்லாதவர்களாக இருக்கிற, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நீ உத்தமன் என்று உன்னை விளங்க பண்ணு.
அதனால்தான் தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவார், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். தேவன் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பிரபுக்கள் கூடி பேசுகிறார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக 2ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவனை விட்டு நம்முடைய கட்டுகளை விலக்கிக் கொள்வோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். பரலோகத்தில் உள்ள தேவன் அதை கேட்டு நகைப்பார் என்று எழுதியிருக்கிறது. நகைப்பார் என்று எழுதியிருக்கிறது. உத்தம மார்க்கத்தார் அவரை நேசிக்கிறார்கள். உத்தமர்கள் உண்மை நேசிப்பார். யாரையா உத்தமம்? அவரை பின்பற்றுகிறதிலே உத்தமம். நம்முடைய கிரியைகள், கொடுக்கல் வாங்கல், பேச்சு, வார்த்தை, கணக்கு, வழக்கு எல்லாவற்றிலேயும் உத்தமம். நிறைய தினத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், யானையை விட்டுவிட்டு பூனை என்று எழுதி கணக்கு எழுதிவிட்டு அரசாங்கத்தை ஏமாற்றி உத்தமன் என்று சொல்ல முடியும். வெற்றது யானையா, கணக்கில் எழுதி இருக்கிறது பூனை. நான் யாரு? உத்தமன். நான் சியோனுக்கு போறோம். கர்த்தர் பார்த்து இகழுவார். கர்த்தர் பார்த்து இகழுவார். பிரியமானவர்களே, நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலேயும் நாம் உத்தமம் என்று வர வேண்டும். அவரை பின்பற்றுகிறதிலே உத்தமம், கிரியைகளிலே உத்தமம். சங்கீதம் 101:2 வாசியுங்கள். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். 3வது, நம்முடைய வழி பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பாவிகளுக்கு என்று ஒரு வழி உண்டு, உலகத்தாருக்கு என்று ஒரு வழி உண்டு, நமக்கு என்று ஒரு வழி உண்டு. வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். ஒரு வழி. இயேசு சொன்னார், நானே வழி. உத்தமமான வழியிலே, என் வீட்டிலே உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேனா? உத்தமமான வழியிலே நடக்கிறவர்கள் உண்டு. என்னுடைய வழி உத்தமம். என் வீட்டிலே உத்தமமான வழியிலே நான் நடக்கிறேன். மற்றவருடைய வழி என்னை பற்றாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மாறுபாடான வழி உண்டு, அது என்னை பற்றாதையா, அது என்னை ஒட்டி கொள்ளாது. மற்றவர்கள் அந்த வழியில நடக்கிறார்கள். கேட்டுக்கு போகிற வழி, அதை எடுத்தா தனி பிரசங்கமாகிவிடும். கேட்டுக்கு போகிற வழி என்று உண்டு, மாறுபாடான வழி என்று உண்டு, உத்தமமான வழி என்று ஒன்று உண்டு. நீ எந்த வழியிலே நடக்கிறாய்? 101ஆம் சங்கீதம் முழுவதும் உத்தமமான வழியிலே நடக்கிறவர்களுக்குரிய சங்கீதம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை சகோதரி சாராள் நவரஜி அம்மா அவர்கள் அந்த சங்கீதத்தை குறித்து பேசினார். இன்று என்னுடைய இதயத்தில் அது ஆழமாயிருக்கு. எப்படி உத்தமமான வழியிலே நடப்பது? இன்னைக்கு அநேகர் உத்தமத்தை சிநேகிப்பதில்லை. அந்த சங்கீதத்தை ஒரு முறை வாசித்து சீக்கிரமாய் கடந்து போகும். உத்தமமான வழி என்பதற்கு வேற பிரசங்கமே வேண்டாம். அந்த சங்கீதத்தை தியானித்தீர்கள் என்றால் போதும். வாசியுங்க. நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பட்டாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். சொல்லாதவன் அறிய மாட்டான். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். உண்மையானவர்கள் என்று சொன்னால் பொய் பேசாதவர்கள் என்றல்ல, ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறவர். தங்க வேலை பார்க்கிற ஸ்தாபனத்துல, தங்களுடைய குடும்பத்துல, தங்களுடைய மனைவிக்கு, தங்களுடைய கணவனுக்கு, ஊழியக்காரர்களுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக, விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறவர்கள் யாரு? அவர்களே என் கண் தேடி கொண்டிருக்கும். இங்கே உண்மை உள்ளவர்கள் என்றால் பொய் பேசாதவர்கள் என்றால். நம்ம அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதும் போது கீழே எழுதுவோம் உண்மை உள்ள ஊழியன். அங்க உண்மை உள்ள ஊழியன் என்றால் அவர் ரொம்ப விசுவாசம் உள்ளவங்க. என்ன செய்தாலும் அந்த நன்றி கடன் பட்டவர், செய்த நன்றியை நினைக்கிறவர், செய்த நன்றியை நினைக்கிறவர். பிரியமானவர்களே, எந்த காரியத்துக்கு மன்னிப்பிருந்தாலும்
செய் நன்றி கொண்டவருக்கு மன்னிப்பே கிடையாதான் தமிழ்ல சொல்லி. செய்த நன்றியை நினைத்து பார்க்கிறவர் அதான் உண்மை உள்ளவர். தேசத்திலே உண்மை உள்ளவர்களை யார் யார் நீ கண்ணு தேடிக்கிட்டே இருக்க. சபையில யார் உண்மை உள்ளவர்? விசுவாசம் உள்ளவர். வேலையில விசுவாசமா இருக்கணும், முதலாளிக்கு விசுவாசமா இருக்கணும், வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமா இருக்கணும். பிரியமானவர்களை கர்த்தருடைய நான் என்னிடத்துல வரவன்ட்டு சொல்லுவேன். இங்க இருக்கிற எத்தனையோ பேர் எனக்கு சாட்சி. உங்க வேலையில உண்மையா இருங்க. உண்மையா இருங்கன்னா கள்ளக்கணக்கு எழுதாதீங்க என்றால் அதிகாரிகளுக்கு உண்மையா இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. உண்மை உள்ளவர்கள் என்னை சேவிக்கும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும். நம்ம இன்றைக்கு அவர் தேசம் சொன்னாரு, இன்றைக்கு நம்ம சொல்லணும் சபையில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். அதிகாலம் என்று சொன்னா இரவோட இரவா, அதிகாலையிலே கத்தி எடுத்துட்டு போய் வெட்டுவேன் என்றல்ல. அதிகாலம் என்றால் அந்த ஏர்லியஸ்ட். அவன் அக்கிரமக்காரன், அவன் உண்மை கேடு உள்ளவன், அவன் கபட்டு நாவுள்ளவன், அவன் மாய்மாலக்காரன், அவன் பிறனை அவர் ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவன் என்று தெரிந்த உடனே அட் தி ஏர்லியஸ்ட் தெரிந்த உடனே அவனை நான் சங்கரிப்பேன், அவனை நான் சங்கரிப்பேன். இதான் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பது. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பது. பிரியமானவர்களே, அப்படி நடக்கிறவர்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார் என் உத்தமியே என்று அழைக்கிறார். என் உத்தமியே என்று அழைக்கிறார். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவன் அவனை உத்தமன் என்று சொல்ல முடியாது. பொய் பேசுகிறவன், கபட்டு நாவுடையவன், மாய்மாலக்கார், வஞ்சனை உள்ளவன் அவனை உத்தமன் என்று சொல்ல முடியும். யார் உத்தமன்? அவன் இருதயத்திலே மாறுபாடு கிடையாது, அவன் வாயிலே கபடு காணப்படவில்லை, உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகலணும் ஐயா. நம்முடைய கபட்டு நாவுகள் சுட்டரிக்கப்பட வேண்டும் சீக்கிரத்திலே, at the earliest. அக்கிரமக்காரர் வேறறுப்புண்டு போக சங்கரிக்கப்பட வேண்டும். தேசத்திலே சபையிலே உண்மை உள்ளவர்களால் கர்த்தர் நம்மை நிரப்ப வேண்டும். அதற்கு விரோதமான ஆவிகளை கர்த்தர் சுற்றரிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உத்தமன் என்ற பெயர் நமக்கு கிடைத்தே ஆக வேண்டும். உலகத்தில் யார் நம்ம என்ன சொன்னாலும் சரி, என்னை பார்க்கிற தேவன் என்னை பார்த்து உத்தமனே, உண்மை உத்தமம் உள்ள வேலைக்காரன், உண்மை உத்தமம் உள்ள வேலைக்காரன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி என்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நான்காவதாக நாம் பார்க்கிறோம், வாசியுங்கள் 1 தீமோத்தேயு 1:1. நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களை, பின்பற்றுகிறதிலே உத்தமம், கிரியைகளிலே உத்தமம், வழிகளிலே உத்தமம், நான்காவது விசுவாசத்திலே உத்தமம். நம்முடைய விசுவாசத்திலே மாய்மாலம் காணப்படக்கூடாது. மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே விசுவாச வாழ்க்கையை குறித்து அதிகமாக பிரசங்கித்து வேத வசனத்துக்கும் அதிகமான ஒரு விசுவாச ஜீவியத்திற்கு சில பரிசுத்தவான்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். சிலர் அந்த ஜீவியத்துக்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த எக்ஸ்ட்ரீம் போனது. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு நல்ல போராட்டத்தை போராடினேன். என் கற்பை காத்துக்கொண்டேன், என் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன், என் அழைப்பை காத்துக்கொண்டேன் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கவில்லை. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். யூதாவுக்கு எழுதும்போது சொல்லப்பட்டிருக்க வசனங்கள் எடுக்க நேரமில்லை. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் உறுதியாய் போராட வேண்டும் என்று இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். பரிசுத்த விசுவாசத்தின் மேல் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே, பயபக்தியோடு சொல்லுகிறேன், ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு விசுவாசம் காணப்படுகிறது. பிரியமானவர்களை, உங்களை உற்சாகப்படுத்தி சில பேசும்போதே சொல்லாங்க, விசுவாச ஊழியம் தான் செய்யறோம். நாங்க விசுவாச ஊழியம் தான் செய்யறோம் என்று சொல்லும் போதே அதில் ஒரு கம்பீரம் காணப்படுகிறது. ஒரு அருமையான ஊழியர் சாட்சியா சொன்னார், விசுவாச ஊழியம் செய்யறையா, கர்த்தரின் தேவைகளெல்லாம் ஆச்சரியமாய் சந்திக்கிறார்.
என்னை இவ்வளவு தூரம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பெருமை, எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி கொண்டிருக்கிறது போல் என் கண்கள் அவருடைய கரத்தையே நோக்கி கொண்டிருக்கிறது. அள்ளி கொட்டுகிறார். பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுகிறார். இன்னைக்கு அதே வார்த்தையை சில ஊழியர்கள் சொல்லுகிறார். ஐயா, நாங்க விசுவாச ஊழியம் தான் செய்யறோம் ஐயா. சொல்லும் போதே அவர்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் வெளிப்படுது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே, ஜீவியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசம் காணப்படுவதில்லை, விசுவாசத்தை பயன்படுத்துவதில்லை. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று அருமையான ஒரு தேவனுடைய தாசன் ஒரு சொற்றோட சொன்னார், மிக அழகாக இருந்தது. When our visions become visible reality, we rejoice. When our visions become visible reality, we rejoice. நம்முடைய தரிசனங்கள் எல்லாம் நாம் காணக்கூடிய யதார்த்தமாக மாறும்போது நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோம். இன்றைக்கு அநேகருக்கு தரிசனமே கிடையாது. கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், தரிசிக்க முடிவதில்லை. கர்த்தர் என்னை கொண்டு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்வார், தரிசிக்க முடிவதில்லை. விசுவாச பாதையே கிடையாது. பிரியமானவர்களே, விசுவாசத்திலே உத்தமம். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு இதை செய்வார், எல்லாம் உண்மைதான் பிரதர். ஆனாலும் நம்ம சும்மா இருந்தா எப்படி? விசுவாசத்துல உத்தமம் இல்லாம போயிட்டு பாத்தீங்களா? கர்த்தர் செய்வாரு நம்புறேன், எனக்கு அதுலலாம் சந்தேகமே இல்லை. ஆனாலும் விசுவாசத்தின் உத்தமம் அடிபட்டு போயிட்டு, கர்த்தர் செய்வார், அவ்வளவுதான். செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி. ராஜாவே, நீர் நிறுத்தின சிலையை நான் வணங்க மாட்டேன். விசுவாசத்திலே உத்தமம். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐந்தாவது மிக முக்கியமான ஒன்று பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகி தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகி தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இன்னொரு இடத்துல முன்பு வாசித்தோம், இருதயத்திலே உத்தமம். உத்தமம் இருதயத்திலே இருக்க வேண்டும், மனதிலே உத்தமம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லதே சிந்திக்க வேண்டும். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கும். நீ எப்படி சிந்திக்கிறாயோ, உன் மனம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நீ இருப்பாய். உன் மனதின் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான், அதான் நீ. பிரியமானவர்கள், மனதில் ஒருவனுடைய மனதிலே விபச்சார எண்ணம் இருக்குமானால் அவன் விபச்சாரக்கார். ஒரு மனுஷனுடைய மனதிலே மனுஷ பகை இருக்குமையானால் மனுஷனை பகைக்கிறவன் கொலைபாதகன். ஒரு மனிதனுடைய மனதிலே பொருளாசை இருக்குமையானால் அவன் பொருளாசைக்கார். ஒரு மனுஷனுடைய மனதிலே மற்றவருடைய வாழ்வை காணும் போது ஒரு பொறாமை வருமானால் அவன் யார்? பொறாமைக்கார். இன்னைக்கு ஒருவரை பார்த்து நீங்க ரொம்ப பொறாமைக்காரங்க, நீ பொறாமைக்காரி, நீ பொறாமைக்காரன் சொன்ன உடனே நான் பொறாமைக்காரனா? மற்றவருடைய வாழ்வை பார்க்கும்போது, மற்றவருடைய ஊழியத்தை பார்க்கும்போது, மற்றவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்கும்போது உன்னுடைய உள்ளத்திலே ஒரு பொறாமை வறுமையானால் நீ பொறாமைக்காரன். கர்த்தர் ஒரு சுவிசேஷகரை வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்துகிறார். நேற்று அவருடைய கூட்டத்துக்கு 100 பேர் வந்தார்கள். இன்றைக்கு அவர் கூட்டத்துக்கு 1000 பேர் வருகிறார்கள். ஒரு அற்புதம் அடையாளம் நடந்தது. நாளைக்கு ஒரு கூட்டத்தில் 10,000 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அடுத்த நாள் பீச்சில் ஒரு கூட்டம் போடுறார், 2 லட்சம் பேர் வருகிறார்கள். உன் கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியுமா? உன் மனதிலே உத்தமம் இருக்கிறது. மேடையில் உட்கார்ந்து ஸ்தோத்திரிக்கிறது அல்ல, உன் வீட்டில் அறையை பூட்டிக் கொண்டு ஆண்டவரே அவரை நீர் இப்படி உபயோகிக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என்ன சொல்றது? அவருக்கு என்ன ஆவி இருக்கோ தெரியல. ஒன்னு உபயோகித்தா பரிசுத்த ஆவி, இன்னொரு ஊழியக்காரனை உபயோகித்தா அது என்ன ஆவி இருக்கோ தெரியல. உனக்கு என்ன ஆவி இருக்குன்னு பார்த்து மற்றவருடைய வாழ்வை காணும் போது, மற்றவர்கள் கர்த்தரால் உபயோகப்படுத்தப்படுகிறதை காணும் போது உன் மனதில் என்ன வருகிறதோ அதுதான் நீ. உன்னுடைய மனதிலே அதற்கு குறித்த ஒரு பக்தி பரவசம் வருமையானால், கர்த்தரை நீ அதற்காக மகிமைப்படுத்துவாயானால் நீ ஒரு உத்தமன். அதை பார்த்து உன்னுடைய மனதில் ஒரு எரிச்சல், என்ன பிரதர் இவரை பேச விட்டாரு, எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு இல்லையே.
என்ன அந்த ஊழியக்காரர் இவ்வளவு பெருசாயிட்டாரு? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மனதில உத்தமம் கிடையாது. பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், கேள்விப்பட்ட பிரதர் உங்க ஊழியம் ரொம்ப நல்லா இருக்கான், ஸ்தோத்திரம். மனதில் ஒரே எரிச்சு. மனுஷன் முகத்தை காண்கிறான், தேவனோ இருதயத்தை காண்கிறான். மனதிலே உத்தமம் உண்டா? மனதிலே உத்தமம் உண்டா? மனதிலே ஒரு விபச்சாரம் என்ன இருக்குமேயானால் நீ யார்? விபச்சாரக்காரன். மனதிலே பொறாமை இருக்குமேயானால் நீ யார்? பொறாமைக்காரன். உன் மனதிலே என்ன இருக்கிறதோ அதுதான் நீ. மனதிலே எரிச்சல், பகை, அவன் எப்படியாவது அழியணும். ஒருவேளை ஜெயிப்ப ஆண்டவரே அவன் அழிய மாட்டானா, பைக்ல போகும்போதே சாக மாட்டானா, உனக்குள்ள பில்லி சூனி ஆவி இருக்கிறது. மற்ற பில்லி சூனி செய்கிறவர்களாவது பரவாயில்லை, பிசாசை வச்சு செய்யறாங்க. நீ ஜெபிச்சு பரிசுத்தாவியை வைத்தே செய்ய பார்க்கிறாய். அவன் பைக்ல போகும்போதே அழிந்து போகணும்னு சொல்லிட்டு அசுத்தாவியை ஏவி விடுகிறார்கள். அது ஒரு பில்லி சூனி ஆவி. ஆனால் கர்த்தருடைய பிள்ளை ஜெபிக்குது, ஆண்டவரே அவன் போகிற வழியிலேயே அடிக்க மாட்டாயா? நீ அசுத்தாவி அல்ல, பரிசுத்தாவியே அதற்காக உபயோகப்படுத்த பார்க்கிறாய். எவ்வளவு துணிகரமான பில்லி சூனி ஆவி உனக்குள்ளே இருக்கிறது. மற்றவருடைய அழிவை விரும்புகிற உனக்குள்ளே இருக்கிறது பில்லி சூனி ஆவி. மற்றவர்கள் எப்படியாவது நாசமாக போக வேண்டும், மற்றவருடைய ஊழியம் அழிய வேண்டும், மற்றவருடைய குடும்பம் அழிய வேண்டும் என்று விரும்புகிற உனக்குள்ளே இருக்கிற ஆவியை இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே நான் கடிந்து கொள்கிறார். எனக்குள்ளே கிரியை செய்தாலும் சரி, உங்களுக்குள்ளே கிரியை செய்தாலும் சரி, மற்றவருடைய வாழ்வை விரும்பாமல் மற்றவருடைய இயேசுவின் நாமத்திலே பயத்தோடு சொல்லுகிறேன். உன்னோடு வேலை செய்கிறவர்கள், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், அவருடைய அழிவை விரும்புகிற விருப்பம் உனக்குள்ளே எப்போதாவது வறுமையானால் உடனே அந்த ஸ்பிரிட்டை பைண்ட் பண்ணி ஜெபம் பண்ண. அது ஒரு பயங்கரமான ஆவி. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுப்பாயானால் கடைசியில மற்றவர்களை அது அழிப்பது மாத்திரமல்ல, உன்னையே கர்த்தரை விட்டு வெளியே தள்ளி கொண்டு போய்விடும். ஒருபோது நம்முடைய மனதிலே மற்றவருடைய அழிவை விரும்பவே கூடாது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நிலைமை கூட நமக்கு அல்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் இடையே நமக்கு உத்தமமான இடத்தை வைத்திருக்கிறார். அதனால் தான் யோவான் யாக்கோபை பார்த்து இயேசு சொன்னார், அந்த சமாரியாவை அழிக்கும்படி அவர்கள் நினைத்த உடனே உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? எலியா அப்படி செய்தாரே. எலியாவுடைய ஊழியம், மோசேவுடைய ஊழியம் நம்முடைய ஊழியத்துக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. பிரியமானவர்களை, யோவான் வரைக்கும், மோசே முதற்கொண்டு யோவான் வரைக்கும் ஒருவராகிலும் நம்மை இல்லாமல் பூரணமாவதில்லை. அவ்வளவு உன்னதமான அழைப்பு நமக்கு உண்டு. மோசேவுடைய பரிசுத்தம், எலியாவுடைய பரிசுத்தம், ஆபிரகாமுடைய பரிசுத்தம் நமக்கு இருந்தால் போதாது. அவருடைய நீதியில் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு போதாயில் மற்றவர்கள் அழிய வேண்டும். அது சூப்பர் நேச்சுரலாக போற வழியில் அழியணும். வியாதி என்னது, வியாதி வேதி வந்து அழியணும் நினைக்காதீங்க. மனசுல நினைத்தீர்களானால் உங்களுக்குள்ளே ஒரு பில்லி சூனி ஆவி கிரியை செய்கிறது. அந்த ஆவியை கடிந்து, நீங்க நல்லவங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் அந்த ஆவி உங்களை நெருக்குகிறது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. நல்லதையே நினையுங்க. மனதிலே உத்தமம் காணப்பட வேண்டும். இன்னொன்று கூட நாம் பார்க்கிறோம், வாசியுங்கள். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்கள், நம்முடைய பிஹேவியர், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய நடை உடை பாவனை, நம்முடைய எல்லாம், நாம் சிரிக்கிறது, நம்முடைய உதட்டை நாம் பிதுக்குகிறது, நம்முடைய கண்ணை நாம் சிமிட்டுகிறது, நம்முடைய டோட்டல் பிஹேவியர் கர்த்தருக்கு முன்பாக உத்தமம் என்று வர வேண்டும். இந்த உத்தமமான நடக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 2:7 வாசிங்க. அவர் நீதிமான்களுக்கு மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 10:9, 27, சங்கீதம் 15:2, நீதிமொழிகள் 28:20. உத்தமமாய் நடக்கிறவர்கள், பிஹேவ் பண்ணுகிறவர்கள். ஏன் அப்படி சிரிக்கிறாய்? சில பிள்ளைகள் உண்டு, நான் டீச்சரா இருந்தபடினால பார்த்துருக்கிறேன். டீச்சர் அடிப்பாரு, வாத்தியார் அடிப்பாரு,
வாத்தியார் அடிக்கும் போது ஐயோ ஐயோ வலிக்கிறே அப்படின்னு காட்டும். சீட்டுக்கு திரும்பி போகும்போது, இடத்துக்கு திரும்பி போகும்போது சிரிச்சுக்கிட்டு போகும். சின்ன பிள்ளை அப்படி செய்யும். ஒரு ஆளை பார்த்த உடனே ரொம்ப பவ்யமா விஷ் பண்ணிட்டு அவர் அந்த பக்கம் திரும்பின, கண்ணை சிமிட்டுறியா, உதட்ட பிதுக்கிறியா, ஏன் உன் கண்ணு ஆடிச்சது, ஏன் நீ அப்படி செய்க காட்டின, ஏன் இப்படி உடுத்துற, ஏன் இந்த துணி வாங்கின, ஏன் இப்படி துப்பட்டா போட்டிருக்கிற, ஏன் இப்படி செய்யற, ஏன் இவ்வளவு டைட்டா தைக்க சொன்ன, ஏன் இப்படி முடிய வெட்டி இருக்கிற, ஏன் இப்படி நடக்கிற, ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? இந்த கேள்விக்கு நீ பதில் சொல். நீ உத்தமமாய் நடக்கிறா இல்லை என்பதை நீயே அறிந்து கொள்வாய். ஒரு பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஏன் இப்படி என்னுடைய சட்டை துணியை வெட்டினேன், ஏன் இப்படி நான் தைக்க சொன்னேன், ஏன் இப்படி நான் அளவு கொடுத்தேன், ஏன் நான் இப்படி செய்கிறேன் என்ற கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் கண்டுபிடி. உன் நடக்கை உத்தமமா இல்லையா என்பது உனக்கே விளங்கும். வாலிப பிள்ளைகளோடு குறிப்பாய் பேசுகிறேன். ஏன் இப்படி செய்கிறேன், அதற்குரிய பதில் தான் நம்முடைய நடக்கை உத்தமமாய் இல்லையா என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. உத்தமமாய் நடக்கிறவர், உத்தமமாய் பிஹேவ் பண்ணுகிறவர். ஏன் இப்படி சிரித்தாய், ஏன் இப்படி கண் சிமிட்டினாய், ஏன் இந்த பொருளை கொடுத்தாய், ஏன் இந்த பொருளை வாங்கினாய்? கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சு பாரு. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய உத்தமம் அதிலே விளங்கும். கடைசியாக வந்து சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க யோசுவா 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். சேவிப்பதிலே, அவருக்கு சர்வ் பண்ணுகிறதிலே, ஊழியம் செய்கிறதிலே உத்தமம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். நான் பகுதி நேர ஊழியம் செய்தாலும் சரி, முழு நேர ஊழியம் செய்தாலும் சரி, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். ஒரு வீட்டு ஜப கூட்டத்தில் பேசினாலும் சரி, தெருவில் பேசினாலும் சரி, ஆஸ்பத்திரிக்கு டாக்ஸ் கொடுக்க போனாலும் சரி, ஒரு வீட்டை சந்தித்து ஜெபம் பண்ணினாலும் சரி, நீ உத்தம ஊழியக்காரன் என்று கர்த்தர் சொல்லுவார். பயத்தோடு சொல்லுகிறேன், உத்தம ஊழியக்காரன் என்றால் யார்? நீங்க எந்த ஊழியம் செய்தாலும் சரி, ஒரு சண்டே கிளாஸ் டீச் பண்ணாலும் சரி, ஒரு யூத் மீட்டிங் எடுத்தாலும் சரி, ஒரு ஹவுஸ் பிரேயர் மீட்டிங்ல பேசினாலும் சரி, ஒரு கன்வென்ஷன்ல பேசினாலும் சரி, இப்படி என்னை போல போதகராக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஊழியம் செய்தாலும் சரி, உத்தமமான ஊழியம் என்றால் நான் செய்கிற ஊழியத்தினாலே எந்த ஒரு பலனையும் நான் எதிர்பார்க்காமல் கர்த்தருக்காக மாத்திரம் நான் செய்வேனேயானால் நான் உத்தம ஊழியன். எனக்கென்று ஒரு பலனை தேடி அல்ல, ஒருவேளை பணம் கிடைக்கும் என்பதற்காக இல்ல, ஒரு புகழ் கிடைக்கும். 4 பேருக்கு முன்னால இருக்கிறோம், நம்ம சபையில ஒரு மூப்பனா இருக்கிறோம், சபையில நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, சபையில நம்ம தான் போய் ஒரு பிரேயர் மீட்டிங்லாம் நடத்துறோம், இல்ல நம்ம தான் ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் போறோம். எந்த எண்ணமும் இல்லாம கர்த்தருக்கு என்று சொல்லி, கர்த்தர் சொன்னார் செய்கிறேன் என்று சொல்லி செய்வோமே, ஆனால் நாம் உத்தமமாக ஊழியம் செய்கிறோம். ஊழியத்திலே பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. பலியாய் காணிக்கையாய் நம்மை செலுத்தாமல் நம் ஊழியம் செய்யவே முடியாது. பிரியமானவர்களே, நம் ஊழியம் செய்யவே முடியாது. முழு நேர ஊழியமானாலும் சரி, பகுதி நேர ஊழியமானாலும் சரி, பாடுகள் சகிக்காமல், நிந்தைகள் சகிக்காமல் நம் ஊழியம் செய்யவே முடியாது. நாம் ஊழியம் செய்கிறதுனாலே நமக்கு பாடுகள் அல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. நம்முடைய குடும்பத்தாருக்கு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. வருஷத்திலே பாதி நாட்கள் வெளியூரிலேயே இருக்கிறார்.
சிலர் உலகம் முழுவதும் சுற்றி திரிகிறவர்கள் பல மாதங்கள் வெளியூரில் இருக்கிறார்கள். வேலை நிமித்தமாக போகிறவர்கள் உண்டு, உலக வேலைக்காக போகிறவர்கள் உண்டு. சில இடங்களை பார்த்திருக்கிறேன். வெளிநாட்டில் போய் கணவர் சம்பாதிக்கிறார், வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து போகிறார் என்றாலும் அந்த மனைவி தாங்கிக் கொள்வார். வாஞ்சை இருக்கும், அன்பு இருக்கும். ஆயிரமாய் லட்சமாய் சம்பாதிக்கிறார், மனைவி தாங்கிக் கொள்ளுகிறார்கள், வீட்டு கடமைகள் எல்லாம் பார்க்கிறார். ஆனால் வருஷத்திலே பாதி நாட்கள் கணவன் ஊழியம் 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 சுவிசேஷ ஊழியத்துக்கு போறேன் என்று போகட்டும், கிடைக்கிற 100 ரூபா 50 ரூபா காணிக்க அதுல அவர் செலவு போய் அனுப்பி வீட்டுல பசியும் பட்டினியும் இருக்கட்டும். எத்தனை மனைவி மாதிரி என் கணவன் ஊழியத்துக்கு போட்டுன்னு விடுவாங்க. வெளிநாட்டுல கான்ட்ராக்ட் 3 வருஷம் முடிஞ்சுதான் அவர் வீட்டுக்கு வர முடியும்னாலும் ஐயா பரவாயில்ல, எங்கேயாவது கடன் வாங்கி தரேன், விசா எடுத்துட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா ஐயா வேலைக்கு போனாருன்னா 60,000 ரூபாய் மாசம் வரும், குடிசை மாறி கோபுரம் வந்துடும். ஆனா இவர் இருந்த வேலையும் விட்டுட்டு 5,000 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கின வேலையும் விட்டுட்டு இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு போறேங்கிறாரு. இங்க வீட்டுக்கும் வர்றதில்லை. வருஷத்துல எங்கேயோ வெளியூர்லாம் போயிட்டாரு. அப்பப்ப கிடைக்கிற காணிக்க 100 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா அவர் அங்க டீயும் பொறையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு 50 ரூபாய் அனுப்புறாரு. இதுக்கு ஒரு ஊழியம் போனவன் இங்க வந்து கடையா நான் சம்பாதிச்சு போடுறேன், இங்க வந்து கடை வீட்டுல நாய் இருக்குது, கொஞ்சம் சோறு வச்சுட்டு பாத்துக்கிட்டு இதுக்கு போய் ஊர் சுத்தணுமா? நீ வாங்குற 50 ரூபாய் காசுக்கு. பிரியமானவர்களே, பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, நம்மை தவறாய் புரிந்து கொள்ளுகிறவர்கள் உண்டு. பணம் கொண்டு வந்தால் ஒன்று, பணம் கொண்டு வரவட்டால் இன்னொன்று, எத்தனையோ இடர்கள். எல்லாவற்றின் மத்தியிலேயும் நீ எனக்கு உத்தமமாய் ஊழியம் செய்தாய். நான் இயேசுவின் நாமத்தில் அன்பா சொல்லேன், தனி ஊழியமானாலும் பகுதி நேர ஊழியமானாலும் முழு நேர ஊழியமானாலும் யோசுவாவை போல நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்பேன், ஊழியம் செய்வேன், சர்வ் பண்ணுவேன். ஒருவேளை குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் முன்னாலே வந்து நிற்கிற ஒரு பாக்கியம் கிடைக்காது. நேற்று ஒரு கூட்டத்துக்கு நானும் பிரதர் வேலும் போயிருந்தோம். அந்த கூட்டத்தில் அந்த ஊழியர் மிக அருமையாக சொன்னார், இன்றைக்கு நாங்கள் முன்னாலே நின்று இந்த ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னால் இந்த ஊழியத்துக்காக பின்னாலே நின்று எங்களை தாங்குகிறவர்களே அதற்கு காரணம். உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற அருமையான பிரசங்கியாராகிய டாக்டர் ரவி ஜக்கரியாஸ் அவருடைய கூட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். இந்த கூட்டத்தில் அவர் மிக அருமையாக சொன்னார், இன்றைக்கு நாங்கள் முன்னாலே நின்று இத்தனை பேர் இந்த ஊழியத்தை செய்கிறோம் என்றால் இதற்கு காரணம் எங்களை பின்னாலே நின்று தாங்குகிறவர்கள். குடும்பம் முழுவதற்கும் கஷ்டங்கள் உண்டு, பாரங்கள் உண்டு. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உத்தமமாக ஊழியம் செய்கிறேன், உத்தமமாக உண்மை பின்பற்றுகிறேன், உத்தம வழியிலே நடக்கிறேன். பிரியமானவர்களே, எல்லாவற்றிலேயும் உத்தமம். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், என் புறாவோ என் உத்தமியோ நீ ஒருத்தியே, என் புறாவோ என் உத்தமியோ நீ ஒருத்தியே. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் உத்தம ஆசீர்வாதங்களோடு நமக்கு எதிர்கொண்டு வருகிறார். கர்த்தர் உத்தம ஆசீர்வாதங்களோடு நமக்கு எதிர்கொண்டு வருகிறார். நம்முடைய சிரசின் மேல் பொற்கிரீடம் சூட்டுகிறார். உத்தமர்கள் அவரை நேசிப்பார்கள். நம்முடைய ஜீவன் அவருக்கு முன்பாக உத்தமம் என்று வர வேண்டும். உத்தம மார்க்கத்தார் கர்த்தராலே ரட்சிக்கப்படுவார். அவர்களுக்கு உத்தமமான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த உத்தமத்திலே கர்த்தர் நம்மை காத்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் பாலசிங் ஜெபி. எங்களை நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் நீர் விரும்புகிறது போல எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த ஆண்டின் துவக்கத்திலும் கர்த்தர் நீர் எங்களை நினைக்கிறது போல உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களிலும் எங்களை சபையிலும் அப்பா உம்முடைய விருப்பத்தையும் செய்யும் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் அடிமை வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. அப்பா, ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையிலும் உண்மை அறிந்து உண்மை நாடி தேடி வந்ததின் நோக்கம் எப்படி ஆகிலும் உடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் சொல்லியிருக்கிறீர்.
உத்தமமாய் நடந்த ஒருவரை நான் கைவிட்டதில்லை என்று சொல்லி அப்பா நம்முடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்காக வைத்திருக்க அனைத்து ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் உமக்கு உத்தமமாய் நடக்க வேண்டிய பலனை கிருபை இந்த கால வேளையிலே தந்தர முடியாது செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அதற்கு வேண்டிய உத்தம பலத்தையும் கிருபையினை கட்டளையிட்டு உடைய ஆசீர்வாதத்தினால் இந்த சபை ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறேயா. அப்பா உடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்படியால் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன். அப்பா செய்து கொடுத்த முடிய அருமையான போதகரையும் உத்தமத்திலே இந்த ஊழியத்தை நிறைவேற்றி உண்மை இன்னும் மையப்படுத்த பெருமைப்படுத்த அவருக்கு வேண்டிய பலனையும் கிருபை அதிகமாய் கொடுக்க முடியாது வேண்டிக் கொள்கிறேயா. ஐயா இந்த சபையை உத்தமத்திலே நீர் வளர்க்க முடியாது வேண்டிக் கொள்கிறேயா. ஐயா ஒருவராக கேள்விப்பட்ட உடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஐயா தன்னுடைய பார்வையிலே செய்கையிலே கிரியிலே நடத்திலே எல்லாவற்றையும் உத்தமமாய் பின்பற்ற இவளுக்கு வேண்டிய கிருபை இந்த கால வேளையிலே கட்டளை இடும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் எப்படி கட்டளை இடுகிறவர். அப்பா நீ நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் அப்பா ஆசீர்வாதத்தினாலே எங்களை ஆசீர்வாதத்தை அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.